ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 பைஸ் இந்த காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 1950லேருந்து 1955 வரைக்கும் மின் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க வந்து பிரான்ஸில் ஆன காயின், சரிங்களா? அதாவது மெட்டல் வந்து பிரான்ஸ் மெட்டல். இதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைதராபாத், மும்பை அண்டு கொல்கட்டா 3 மின்ட் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கல்கட்டான்றது வந்து எந்த ஒரு மின்ட்டும் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். மும்பை மின்ட்டும் வந்து நமக்கு வந்து என்ன ஷேப் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து ஹைதராபாத் வந்து ஸ்டாரில் இருக்காது, சரிங்களா? மும்பைனா டைமண்ட் ஷேப்பில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்னா வந்து ஸ்டார் இருக்கணும். பட் இந்த காயினை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சில காயினில் வந்து ஹைதராபாத் மின்ட் எப்படி இருக்கும்னா 2 டைமண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிம் இருக்கு இல்லையா, இந்த ரிம்மு இது வந்து திக்காக தின்னாக இருக்கும். 2 டைப்பில் இருக்கும். நீங்கள் வந்து 1950 காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிம் வந்து திக்னஸ் கம்மியாகவும் திக்னஸ் அதிகமாகவும் இருக்கிற காயின்ஸு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சிறப்பு அம்சங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 1950 பொறுத்த வரைக்கும் 50, 51 இந்த 2 இயர்லேயுமே வந்து கல்கட்டா, மும்பை 2 மின்ட் மின் பண்ணியிருப்பாங்க. 1955லையும் 1952லையும் மும்பை மின்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஹைதராபாத் மின்ட் வந்து 1953, 54 இதில் தான் வந்து 3 மின்ட்டுமே மின் பண்ணியிருப்பாங்க, கல்கட்டா, ஹைதராபாத் அண்டு மும்பை. இதில் பார்த்தீங்கன்னா 1954, 53 அதுலேயும் 53 ஹைதராபாத் மின்ட் இருக்கு இல்லையா, அதாவது டைமண்ட் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி, அது ரொம்ப ரேரான காயினு. உங்கள் கையில் ஒருவேளை அந்த மாதிரி காயின் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப வேல்யூபிளான காயினு. ஆக்சுவலாக நெட்டில் வந்து 40,000 போட்டிருக்காங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு 30,000 40,000 கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 20 to 30,000 இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 54ல் ஹைதராபாத் மின்ட் வந்து அதுவும் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது, அடுத்த ரேர் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நெட்டில் போட்டிருக்கிற விலை வந்து 4,000க்கு மேலே தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காயினோட சிறப்பு. அதுக்கப்புறம் 1955 வந்து மும்பை மின்ட் மட்டும்தான், சரிங்களா? அதான் சொன்னேன்ல, 1952, 55 வந்து மும்பை மின்ட் மட்டும்தான். ஸோ முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து ஹைதராபாத் மின்ட் வந்து ஸ்ப்ளிட் டைமண்டாக இருக்கும். அதோடு வந்து 53 ஹைதராபாத் வந்து ரொம்ப ரேரானது. 54 ஹைதராபாத் வந்து கொஞ்சம் அதாவது ஸ்கேரான காயின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான சிறப்புகள். அதுக்கப்புறம் வந்து 1950 பாம்பே மின்ட்டில் வந்து திக்காகவும் தின்னாகவும் இருக்கக்கூடிய ரிம்மு எட்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து சிறப்பு அம்சங்கள். உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடுத்து காயினில் வந்து ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருந்தால் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.